கனமழை எதிரொலியாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சத்யராஜ் இணைகிறார். வணக்கம் சத்யராஜ், விவரம். ஜெயஸ்ரீ, தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. இந்த சுருளி அருவியில் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வருகை தந்துள்ளன. நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக சுருளி அருவியில் வரக்கூடிய நீரானது அதிகரித்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் நலன் கருதி வனத்துறையினர் இன்று ஒரு நாள் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் சுருளி அருவி செல்வதற்கும் தடை விதித்து உள்ளனர். சரி, அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று இரவு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழையும் பெய்து வருவதால் சுருளிமலை அடிவாரத்துக்கு மேல் உள்ள தூவானம், மேகமலை, சுருளிமலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து காற்றாற்று வெள்ளம் வந்து கொண்டிருப்பது சுருளி அருவியுடன் கலந்து வெள்ளமாக தற்பொழுது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால்தான் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பொதுமக்கள் சுருளி அருவி செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யுமானால் நாளையும் சுருளி அருவியில் குளிப்பதற்கான தடைகள் தொடரும் என வனத்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.